ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ இயேசுவை மரணத்திலிருந்து இயேசுவை உயிர்ப்பித்த ஆண்டவருடைய வல்லமை நம்மிடத்தில் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் உண்டு தான் பாஸ்டர், ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் சீஷர்களும் அப்படிதான் போர் சேவகர்கள் நினைத்தார்கள், இவர் உயிர் தள்ள மாட்டார், இவருடைய மகிமை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர் சொன்னபடி உயிர் தெழுந்திருக்கிறான்னு சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்துவை உயிர் தள்ள வைத்திருக்கிற தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசம் செய்யும் ஆகும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிதல் நடக்கும் என்று சொல்லி அவன் உணர்கிறவன் மாற்றம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா உணர்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம தியானித்து தேவனுடைய அன்பை தியானித்து வந்த விதத்தில் அங்கே ஒரு காரியத்தில் முடித்து விட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து அதை பார்ப்ப கர்த்தருடைய மகிமை நம்மிடத்தில் வெளிப்படுவதாக. அவன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும் அவன் வாசியுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 54வது வசனத்திலிருந்து 56வது வசனம் முடியும். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய பஸ்கா பண்டிகை குறித்ததான அந்த வியாழக்கிழமை ஆசரிக்கப்படுகிற பெரிய பஸ்கா பண்டிகை, பஸ்கா பண்டிகை இல்லை, பெரிய பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்பட்டு ஆண்டவர் தாமே சொல்லி இருக்கிற ஒரு காரியம் உண்டு. நீங்கள் அதை குறிப்பிட்டு எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 31வது வசனத்தில் அழகாய் ஆண்டவர் சொல்ல, பெரிய பஸ்காவுக்காய் நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய முந்தின நாளுக்காய் நீங்கள் ஆயத்தமாக என்று சொல்லப்பட்ட அவர்கள் அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். அதை நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாசிங்க 55வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:55. கலிலேயாவில் இருந்து ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் சரீரம் வைக்கப்பட்டிருந்த விதத்தையும் பார்த்து அவர்கள் பார்த்துவிட்டு திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி, நல்ல நறுமண பொருட்களை ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே அவருடைய ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 56வது வசனத்தை ஒருக்க கூட வாசியுங்கள். அவர்கள் திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களை கொண்டு அவர்கள் கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்ம முன்பதாக தேவனுடைய அன்பை பார்த்து ருசித்த நாள் அவன் ஆண்டவர் இவ்வளமான வார்த்தைகளை இந்த நினைவு கூர்ந்து, அல்லேலூயா, அவர்கள் ஆயத்தமாகும்படிக்கு நறுமண பொருட்களை உண்டாக்கும்படிக்கும் ஆயத்தமாகும்படிக்கும் அவர்கள் திரும்பி போய் அவர்கள் தங்களுடைய ஓய்வு நாளின்படி, அதாவது அவங்க கற்பனையின்படி இருக்கிறதான ஓய்வு நாளிலே, அல்லேலூயா, அல்லேலூயா, அவர்கள் அழகாய் ஓய்ந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஓய்ந்திருந்தவர்கள் மறுபடியும் அவர்களுடைய கற்பனை எல்லாம் முடிந்து, அல்லேலூயா, நமக்கு ஆண்டவர் புதிய பாட்டின் நாட்கள்ல அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமையாக வாரத்தின் முதலாம் நாளை தொடர்ந்து வாசியுங்கள். 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்த பண்ணின ஆயத்தத்தோடு
அவர்கள் கந்த வர்க்கங்களை யாவற்றையும் அவர்கள் அந்த ஆயத்தத்தோடு எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையில் வந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. கல்லறையில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து காணாமல் அதை குறித்து மிகுந்த கலைக்கலம் அடைந்திருந்தார்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீகளைப் போல அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ஸ்திரீகளைப் போல நீங்களும் இந்நாளிலே காத்திருப்பீர்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. எதுக்காக காத்திருக்கணும்? என் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் உண்டாயிருக்காதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மாய் காத்திருந்த ஸ்திரீகளுக்கு கர்த்தருடைய கண்கள், அவருடைய கண்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. என்னவென்று சொல்லப்படுகிறது போல பழையற்பாட்டு கால புஸ்தகத்தில் அவன் மோசேயின் நாட்களில் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய காரியத்தை போல இன்னும் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படி அல்லேலூயா இங்கே ஸ்திரீகள் வந்து தேடுகிறார்கள், காணவில்லை. அல்லேலூயா. இயேசுவை தேடுகிறார்கள், காணவில்லை. அவருடைய சரீரத்தை பார்க்கிறார்கள், காணவில்லை. அல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு புரட்டப்பட்ட நிலையோடு, ஒரு திறக்கப்பட்ட நிலையோடு, ஒரு அமை வீழ்த்தளப்படுகிற நிலையோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆயத்தோடு காயத்திருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள், உங்களுக்கு இருக்கிற துக்கங்கள், சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் அல்லேலூயா, அல்லேலூயா, அவர்களை இன்னும் வெளிக்கு வராது இருக்கிற உங்களுடைய கைகளில் பொதித்து வைத்திருக்கிற ரகசியங்கள், துன்பங்கள் ஆனாலும் சரி அல்லேலூயா, அவைகள் யாவும் உங்கள் கண்களுக்கு ஆச்சரியப்படும்படிக்கு யாவும் உயிர்த்தெழுதலின் மகிமையினால மாற்றப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவனமாய் தேவனுடைய பிள்ளைகள் காத்திருந்ததுனால அவர்கள் தேவ மகிமையை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் காத்திருந்தீர்கள் என்று சொன்னார் இந்த நாளில் காலை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையை அவன் உங்களுடைய வாழ்க்கையில அவன் பெரிய திறவுகள் உண்டாயிருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விசுவாசிகள் மாற்றம் நல்ல கரலை தட்டி ஒரு அடைப்பட்டிருக்கிற வாசல்கள், அவன் அடைப்பட்டிருக்கிற வழிகள் யாவும் இயேசுவின் நாமத்தை கொண்டு திறக்கப்படும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் சொன்னார். நல்ல கரலை தட்டி அவன் வீழ்த்தலும் தேவ மகிமை அவை இந்நாளில் அவன் சபையிலே உள்ளாம்படி அவன் தேடி பிரச்சனைகளை உபத்திரங்களை தேடி அவருடைய வழிகளை தேடி காணாதிருக்கிறதை போல அருமையான சபையே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் தானே வாழ்க்கையில் நீ விசுவாசிக்கிறேன் சொன்னார் அவன் அதே உயிர்த்தலும் மகிமை உன்னை உயிர்ப்பிக்கிறார், ஒரு குடும்பத்தை உயிர்ப்பிக்கிறார், உன் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறார். தேவ பிள்ளையே, உன் சரீரத்தை, உன் ஆவி, உன் ஆத்மாவை இந்த காலை வேளையில் திறக்கப்படுகிறார். ஒரு பெரும் சத்தம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற மின்னலை போல இறங்கி வருகிற தேவ மகிமை அவன் வந்து நின்றான். அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பனியை விட வெண்மையாய் இருந்தது. அவருடைய சத்தம் சபைகளெல்லாம் அதிர்ந்தது, பூமி அதிர்ந்தது, கல் புரட்டப்பட்டது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய மகிமை தரிசனம் மின்னலாய் அவன் பெரிய வெண்வஸ்திரத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய மகிமை, தேவ மகிமை வாழ்க்கையில் இருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிற அவன் சீல் வைத்து அழைக்கப்பட்டிருக்கிறவனுடைய கால் புரண்டாடுகிறது. இது தேடியும் காணாதிருப்பாய். ஏன் தெரியுமா? அவர் வாக்கு தந்திருக்கிறார். நீ தேடியும் காணாதிருப்பாய். அவருடைய வழிகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். தேவ பிள்ளையே, விசுவாசிக்க தேவ பிள்ளையே, கரலை தட்டி அடையாளமாக இருக்கிற தேவ மகிமை இந்த காலை வேளையில் கட்டளை தரிசிகள், கட்டளை பார்கள் சொல்லி போன மகிழ்ச்சிக்கு கட்டளை தரிசனம் அவரமாய் பெண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
உட்காருவோமே. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை அவன் கர்த்தருடைய மகிமை புரண்டோட செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பெரும் சத்தம் அதிகாலையில் அவன் வேதவசனத்தை பார்க்கும்போது அவன் வானத்திலிருந்து மின்னலை போல தேவ மகிமை தேவ தூதன் வந்து நின்றானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் உறைந்த பனியை போல இருந்துச்சாம். அல்லேலூயா. அதை கண்ட சேவகர்கள் சத்தத்தை போல ஆனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் திறக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளையே, நீ ஆச்சரியப்படும்படி உன் வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமைக்கு உன்னையோ உன்னை சார்ந்திருக்கிற மனுஷர்களோ ஈடு கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்ம மகிமையினால வாழ்க்கையில் இருக்கிற கல்லறையானவர் புரட்டி போடுகிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் மட்டும் கரங்களை தலையிலே சொல்லுங்க பாப்போம். அவன் புரட்டிப்பட்ட கல்லுடை தேடினா கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரியத்தை அவன் அங்கு சொல்லப்பட்டது போல ஸ்திரீகள் போய் இயேசுடைய சரீரத்தை பார்த்தாங்க. அல்லேலூயா. சரீரத்தை தான் போய் பார்த்தாங்களே தவிர இயேசுவை போய் தரிசனிக்கணும் போகல. அல்லேலூயா. அவங்க சரீரத்தை தேடல கிட்டி இருக்காது. ஆனா மகதலேனா மரியாள் இயேசுவை தேடினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம் புரியுது என்று நான் நினைக்கிறேன். இயேசுடைய சரீரத்தை அல்ல, இயேசுவை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைப்பட்டிருக்கிற ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற துன்பத்தை அல்ல. அல்லேலூயா. துன்பம் மாறிச்சா, வெளியே போச்சுச்சா, என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் போயிச்சா, இருண்ட வாழ்க்கையில் இந்த துக்கம் மாறிச்சா, சந்தோஷம் மாறிச்சான் அல்ல. இந்த சந்தோஷத்தை மகிமை உண்டாக்குற ஆண்டவரை தேடுவாய், நீ கண்டடைவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு கல்லறை விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உயிரை எழும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிர் தழுந்து போகிறார். இப்ப உயிர் தழுந்து போகும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அங்க காரியங்கள் இருக்கிறது. அதை ஒன்று மட்டும் நான் சொல்லி போகிறேன். ஆண்டவர் முதலாவது, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது சொன்னது, நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ என்ன செய்யாத, பயப்படாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பயப்படாது. நீ பயப்படுறா இருந்தா, பயப்படுற சகோதர சகோதரியா இருந்தா, உன் வாழ்க்கையை குறித்து வேதனை குறித்து பயப்படுறாங்க, நீ பயப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேத வாக்கியத்தை நான் தருகிறேன், எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய அங்கே சொல்லப்பட்டது. ஆண்டவர் முதலாவது எழும்பி மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன செய்யாத, பயப்படாத. இரண்டாவது ஆண்டவர் அவர் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற காரியம், மற்ற மனிதர்களுக்கு, மற்ற சகோதரிகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம். இரண்டாவதாக மற்ற சகோதரிகளுக்கு, மற்ற சகோதரிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீர்கள். அல்லேலூயா, நீ பயப்படாத. இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லணுமா, ஆமென்னு சொல்லணுமா? எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவது சொன்ன காரியம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் கேட்டார், நீ ஏன் குழப்பத்தில் இருக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஏன் குழப்பத்தில் இருக்கிற? நீ ஏன் குழம்பி போய் இருக்கிற? நீங்க ஏன் குழம்பி போய் இருக்கிறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யார்கிட்ட கேட்டார் ஆண்டவர்? இது நமக்கு நல்லா தெரியும், இந்த வேத பகுதி எல்லாம். யார்கிட்ட கேட்டார்? எம்மாவூர் சீஷர்கள் இடத்துல கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சதவீதம் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு பிடித்து கேட்டா, நீங்க ஏன் குழம்பி போயிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ஏன் குழப்பம் ஆண்டவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுறக்கூடாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து கடைசி ஆண்டவர் சொன்ன, நீங்க போய் சீஷர்கள் ஆயத்தாக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொன்னாரு? சீஷர்களை போய் உருவாக்குங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தரிசனமானார்?
எத்தனை பேருக்கு தரிசனமானார் சொல்ல முடியுமா? சொல்ல தெரியுமா? சரி, முதல்ல யாருக்கு ஆண்டவர் தரிசனமானார்? இரண்டாவது யாருக்கு ஆண்டவர் தரிசனமானார்? மற்ற ஸ்திரீகளுக்கு. அல்லேலூயா. யாருக்கு தரிசனமானார்? மற்ற ஸ்திரீகளுக்கு. மூன்றாவது யாருக்கு தரிசனமானார்? எந்த சீஷர்களுக்கு? யோவான். யாருக்கு வெளிப்பட்டார்? மூன்றாவது எம்மாசி ரோட்டில் நடந்து போன உங்களுக்கு குழப்பம் இருக்கான்னு சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா கேட்ட எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அடுத்து யாருக்கு வெளிப்பட்டார்? பேதுருக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து யாருக்கு வெளிப்பட்டார்? வீட்டுக்குள்ள புகுந்து வெளிப்பட்டார் இல்லையா? எப்படி? உயிர் தளர்ந்த ஆண்டவர் கதவுலோட்டி போகல, சுவர்லோட்டி உள்ள போயிட்டார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? நம்ம ஒருவேளை மறைத்து வைக்கப்பட்டு சீக்கிரட்டாக இருக்கிற அல்லேலூயா இது வரைக்கும் வெளியே சொல்லி ஜோம் பண்ணி இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஒரு ஒழித்து வைக்கப்பட்ட ஒரு கவலை. அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி? இது ஏன்கிட்டே இருந்து சாகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இருட்டில் வைத்திருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் திறந்து பார்க்கும்போது ஆண்டவர் உள்ள சவருக்குள்ள வந்து நிற்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சொல்லார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவாதா, பேடிச்சிடப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ 10 சீஷர்களுக்கு அல்லேலூயா தோமாவை தவிர அல்லேலூயா 10 சீஷர்களுக்கு வெளிப்படுகிறார். அதுக்கடுத்து 11வது சீஷனுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல 10 சீஷர்கள், அதுக்கடுத்து 11 ஆகுது. அல்லேலூயா. தோமா இருக்கும்போது வெளிப்படுகிறார். அதுக்கடுத்து யாருக்கு வெளிப்படுகிறான்னு சொன்னா, கலிலேயாவில் கடல்ல மீன் பிடிக்க போனவர்களுக்கு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னுமாய் சொல்லப்போனா அவை இன்னும் அமீன் வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்கு. ஆகே அமீன் மலையின் மேலே அல்லேலூயா அல்லேலூயா மலையின் மேலே அவர் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:7 வாசிச்சு போவோம். 1 கொரிந்தியர் 15:7 வாசிங்க. யாக்கோபுக்கும் அதுக்கு பின்பு அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இப்போ யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் எழுப்பட்டு போகும்போது மற்ற எல்லா சீஷர்களுக்கும் அவர் தரிசனமானார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறான். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:6 வாசிங்க. அதன் பின்பு எத்தனை பேருக்கு அதிகமாக, ஒன்று சத்தமா வாசிங்க, 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும். எப்படி ஆனாரு? ஒரே வேளையில் 500 பேருக்கு மேல ஆண்டவர் தரிசனமாகினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவனமாய் ஆண்டவர் 500 பேருக்கு மேல ஆண்டவர் தரிசனம் ஒரே நேரத்தில் தரிசனமானார்னா, இத கொஞ்சமா இருக்கிற நம்ம மத்தியிலே ஆண்டவர் தரிசனம் ஆவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்ன சொல்லிடப்படாது பாஸ்டர், அது எப்படி நாங்கள் பார்க்க முடியும்? அல்லேலூயா. அப்படியே சாயில பார்க்க முடியாது இல்லையா? அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. அன்னைக்குள்ள சீஷர் அப்படியே முகத்தை பார்த்தாங்க. நான் சொன்னேன், நீ முகத்தை கூட பார்க்கணும், அவருடைய மகிமையை மட்டும் நீ கண்டாலே போதும். அல்லேலூயா. அவருடைய மகிமையை கண்ட சேவகர்கள் செத்தவர்களை போல ஆனார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கும்போது பதட்டம். இயேசு என்ன செஞ்சிட்டார்? உயிரோடு எழும்பிட்டாங்கிற பதட்டம் உண்டாகி அவர்கள் என்ன செய்கிறாங்க? பிரதான ஆசிரியரிடத்தில் போய் இவனமாய் நடந்த காரியங்களை அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. கரளவியத்தை அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இவனமாய் கட்ட தரிசனமாய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
இப்ப தரிசனமான ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆண்டவர் ஜெயித்தழும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் இல்லையா? அவர் சகலவற்றை ஜெயித்தழுந்தார், எல்லாம் ஓகே தான். இதெல்லாம் குறித்து ஆண்டவர் ஜெயித்தழுந்தார். ஏதாவது சொல்ல முடியுமா? வாசிங்க ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:9. மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வாங்க. அப்ப மரணத்தை ஆண்டவர் ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது பாவத்துக்கு அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. He has overcome sins. பாவத்திற்கு மேற்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வாசிக்க கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாத்தானை ஆண்டவர் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஜெயம் கொண்டார். அடுத்து வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசி. ரோமர் 8 1வது வசனம் 2வது வசனம். ஆனபடியால் இருந்து நடவாமல் ஆவியின் உயிர்த்தெழுந்த ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு இப்ப ஆக்கினை தீர்ப்பு ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண ஆக்கினை தீர்ப்பு ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அடுத்து என்ன ஜெயித்தார்னா எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை 20வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு மாம்சமாகிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறபடினால். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கும் இயேசுக்கு இருக்கிற பிரிவினை ஆண்டவர் மாற்றி தரார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ செப்பரேஷன் நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற பிரிவினையை ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அவர் என்ன செய்கிறான்னு சொன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 20லேருந்து 22 20வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:20. 15:20. 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவும் மரித்தோலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலன் ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா. 28வது 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறார், அவர் கல்லறையை ஜெயித்தெழும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த கல்லறையினுடைய காரியம் என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறை என்று சொல்வது வேதத்தில் பார்க்கிறோம். மனுஷனுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நினைவு சின்னம் வைக்கணுமா? நினைவு சின்னம் வைக்கணுமா? நினைவு அடையாளம் வைக்கணுமா? வைக்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு கல்லறை உண்டாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவு சின்னமாட்டோ அடையாளமாட்டோ அல்ல. அல்லேலூயா, உண்டாயிருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கல்லறை என்று சொல்லுவது ஒரு அடைப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடைப்பட்டு வைக்கிற ஒரு நிலையை தான் கல்லறை என்று வேதத்தில் அதிகமாக பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அடைப்பட்டிருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஜெயம் எடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவனமான காரியங்கள் ஆண்டவர் ஜெயம் எடுத்திருக்கிறார்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மரணத்தின் காரியங்கள்,
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், உங்கள் வாழ்க்கையில் போராடுகிற சாத்தானுடைய செயல்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத ஆக்கிரை தீர்ப்புகள், அல்லேலூயா அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் விட்டு இருக்கிற பிரிவுகள், அல்லேலூயா அல்லேலூயா, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடைப்பட்டு இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் ஜெயிக்க மாட்டாரா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு நினைவு கொண்டு செய்தியை முடிக்கிறேன். அவர் சொன்னபடி உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொன்னபடி உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் சொன்னபடி இவண்ணமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொன்னபடி இவனே எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்திருக்கிறான்னு சொன்னா, அவர் சொன்னபடியே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொன்னபடி அவருடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாகிறார் என்று சொன்னபடினா, அவர் சொன்னபடி அவர் பிள்ளைகளுக்கு பயப்படுதலின் காரியத்தை மாற்றுகிறார், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர்களுக்கு தைரியத்தையும் பலனையும் அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொன்னபடியே இவ்வளமான காரியத்தை செய்திருக்கிறான்னு சொன்னா, இப்ப வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:15. அந்தியும் இயேசுவை இவனமான ஜெயத்தை கொடுக்கிற தேவனுடைய ஆவியினாலே உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை சகலவற்றிலும் ஜெயமெடுக்க மரித்தோலும் எழும்ப செய்த இப்ப உங்களில் வாசமாயிருக்கிற தேவனுடைய அந்த தம்முடைய ஆவியினால், தேவ ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சகல கட்டுகளையும் சகல காரியங்களும் உங்களை சரீரத்தை விட்டு அவர் மாறப்படுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அது என்ன பாஸ்டர், எங்க சரீரத்தை விட்டு மாற்றணும்னு வேத வசனம் சொல்லுது. உங்க சரீரத்தை விட்டு போனா உங்க குடும்பத்திலிருந்து போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப குழப்பம் உங்க குடும்பத்தில், உங்க சரீரத்தில். அல்லேலூயா. கரங்கோய தேலையிலேயே சொல்லுவோமே, அப்படித்தானே வேதவசனம் சொல்லுகிறது. இந்த கண் நல்லா சுத்தமாக கிளியராக இருந்த அவயங்கள் எல்லாம் என்ன செய்யுதான்? சுத்தமாக இருக்க. வேதவசனத்தில் பாருங்க, அவங்க சரீரத்தில் கட்டுகள், சரீரத்தில் இருக்கிற பாடுகள், சரீரத்தில் பயம், சரீரத்தில் அவிசுவாசம் எல்லாம் போச்சுனா, அல்லேலூயா அல்லேலூயா, ஓ குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மன மகிழ்ச்சியை உண்டாக்குற ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், நான் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் நீலி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சாரோனின் ரோஜா என்று சொல்லும்போ அந்த பூவுடைய தன்மை என்னன்னு சொன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பூ மலர்கிறத ஒரு மனுஷி பார்த்தான்னு சொன்னா, அல்லேலூயா, அது எப்போ மறுபடியும் மலரும்? அல்லேலூயா. பூக்குற முழு பூவை பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த பூ எப்போ மலரும், மற்ற பூ எப்போ மலரும்? அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மலர்ந்து வருகிற அந்த நிலையை பார்க்க ஆசை உள்ள அவன் சூழ்நிலை உண்டாகும் என்று சொல்லி அநேக புத்தகத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சாரோனின் ரோஜா. அல்லேலூயா அல்லேலூயா. அவனமா இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறத ஒரு மனுஷியோ பார்ப்பேன்னு சொன்னா, என் வாழ்க்கையில் இந்த புதுப்பித்தல் டெய்லி உண்டாகாதா என்று சொல்லுகிற வாஞ்சை உண்டாகத்தக்கதான மகிமை நிறைந்தவர். அல்லேலூயா அல்லேலூயா. பள்ளத்தாக்கு லீலி என்று சொன்னா என்ன பாஸ்டர்? அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கு லீலி பள்ளத்தாக்கில் மலர்ந்துன்னா, அந்த பள்ளத்தாக்கில் கொண்டையில் போய் நின்று அதனுடைய மனத்தை நீ மணக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. பள்ளத்தாக்கு லீலி என்று சொன்னால் என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க உலகத்தில்? அல்லேலூயா அல்லேலூயா. 12 இதழ்கள் கொண்ட ஒரு பூ. அல்லேலூயா. அதை தான் இங்கே ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அது எத்தனை அடி உயரத்தில் நின்று அந்த பூ பள்ளத்தாக்கில் நின்னாலும், அல்லேலூயா, அந்த பூ மலருகிற அந்த நாளில், அல்லேலூயா, மலையில் கொண்டையில் போய் நின்னாலும், அல்லேலூயா, எவ்வளவுதான் காற்றடிச்சாலும் அந்த மனத்துடைய அந்த பூவுடைய நறுமணம் மேலே வரைக்கும் அவன் மணக்குமா? அல்லேலூயா அல்லேலூயா.
பாஸ்டர் இதுல என்ன பாஸ்டர் இருக்குன்னு சொன்னா, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் நீனா வாழ்க்கையை அவர் மலர் அழகாய் மலர் செய்கிற ஆண்டவர். அந்த மலரின் மகிமை ஆமென், மனத்து அந்த மனம் நீடித்த நாட்களாய் இருக்கிற ஒரு மகிமை. அல்லேலூயா. அந்த புதிதாக்குதல் நீடித்த நாளாய் உண்டாக்குகிற தேவ மகிமை உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவனமான அழகான மகிமை நிறைந்த ஆண்டவர் தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையா காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னிடத்திலும் தேடுகிற உன்னிடத்தில் ஆண்டவர் வெளிப்பட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. ஒருவேளை உறக்க கலக்கத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை கண்ணெல்லாம் திறந்து வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீ கண் திறக்கப்பட்டவராக இருப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி என்று சொல்லி மகிமையை உடைய ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு தரிசனமாவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை தரிசனமாய் அவருடைய சத்தம் ஒருவேளை உண்டாகலாம். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், பயப்படாதேன்னு சொல்லுவார், சமாதானம் கூட இருக்கணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. உனக்கு கவலை இருக்கானான்னு கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பலப்படுத்தவும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனமாய் அவர் சொன்னபடி 500க்கும் மேற்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டதுண்டானால் இன்றைக்கு நீ விசுவாசிக்கிற சொன்ன உன்னிடத்திலே ஆண்டவர் வெளிப்பட இருக்கிற